இந்த பாரத தேசத்துல பிச்சை எடுக்கிறத பத்தி நம்ம சாமியின் பார்வை எப்படி இருந்தது? ஒரு காலத்துல வந்து அரசாங்கம் அந்த பிச்சை எடுக்கிறத தடை செய்யும்போது சாமிக்கு வந்த கோவங்கள், அத பத்தி சொல்லுங்க. பிச்சை எடுக்கிறத தடங்கல் பண்ண உடனே சாமிக்கு அப்படி ஒரு வருத்தமும், ஆத்திரமும் ஏற்பட்டது. இந்த புண்ணிய பூமியில பிச்சை எடுத்து வாழ்றதுங்கிறது தர்மம். ஞானிகளும் சரி, சாதகர்களும் சரி, இத தன் தந்தைய நம்முடைய எங்க அப்பாவ அடையறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு சாதனமா இருந்தது, எங்களுடைய சரீரத்த போஷிக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனம் பிச்சை எடுக்கிறது. அந்த பிச்சை எடுக்கிறதை தடை பண்ற அளவுக்கு இருக்குன்னா, நம்முடைய கலாச்சாரத்தை மாத்துறாங்களே! ஏன் இப்படி நம்மளுடைய கலாச்சாரத்த மாத்துறாங்க? பிச்சைக்காரங்களலாம் பிடிச்சு ஒரு இடத்துல எடுத்து அடைச்சு வைக்கிறாங்களாமே! ஏன் இப்படி பண்றாங்க? இது எவ்வளோ பெரிய பாவம் இது! எவ்வளோ பெரிய கொடுமை இது! எங்க அப்பாவையே நினைச்சு, எங்க அப்பாவையே தேடி போகணும்னு நினைக்கக்கூடிய உன்னதமான சாதுக்களையும், உன்னதமான சன்னியாசிகளையும் நீங்க பிடிச்சு உள்ளதுக்கு வச்சு நீங்க என்ன சுகத்த அனுபவிக்க போறீங்க? உங்களுக்கு தெரியாது. இந்த சாதுக்கள்னாலயும், இந்த சன்னியாசிகள்னாலயும், இந்த பிச்சைக்கார சுரூபங்கள் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட மகத்தான ஞானிகளாலயும் தான் நீங்க இவ்வளோ சுபிட்சமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இந்த வாழ்க்கையே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவங்க பண்ணக்கூடிய அந்த தபஸ்னால தான், அந்த தபஸ்னுடைய வைப்ரேஷனால தான் இந்த நாடே சுகமா வாழ்ந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் ஒரு வேளை ஆகாரமாவது கிடைச்சிட்ருக்கு. அவங்களையும் நீங்க கொடுக்குறவங்களையும் கொடுக்க வேண்டாம், பிச்சை கொடுக்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அனர்த்தமாயிடும். நம்முடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாரி ஆயிடும்ல. சொன்னது சாமி. இதெல்லாம் சொன்னது சாமி. பிச்சைக்காரங்களெல்லாம் எடுத்து பலாத்காரமாக போய் ஊருக்கு வெளியவோ எங்கேயோ ஒரு கேம்ப் மாரி போட்டு அங்கே அடைச்சி வச்சு, இதெல்லாம் மற்ற மதத்தினர் ஏதேதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, என்னென்னமோ செஞ்சு அதில் கொண்டு வந்த சட்டங்கள். ஆனால் ரொம்ப நாள் நிற்க முடியலைல்ல. ரொம்ப நாள் நிற்க முடியல. இப்பயும் நம்முடைய தர்மங்கள் என்னென்னா, இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு வர்றாங்க, வந்தவங்க 10 சாதுகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்குறதா வேண்டிக்கிட்டேன். 10 சாதுக்களுக்கு. அந்த 10 சாதுக்களை தேடி போய் ஆகாரம் கொடுத்துட்டு வர்றாங்க. இன்றைக்கும் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உட்காந்துருக்க எத்தனையோ சாதுக்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதே ஒரு கைங்கரியமாக செஞ்சுட்டு வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இது மனிதர்களுக்கு. விலங்குகளுக்கு எத்தனை பேர் கொடுத்துட்ருக்காங்க? ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே சோனா தீர்த்தம் பக்கத்தில் ஒருத்தர் வருவார். அந்த 5 மணி ஆகட்டும், அந்த 5 மணி ஆகிறதுக்கு முந்தியே ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு முந்தியே அந்த மலையில் இருக்கக்கூடிய அத்தனை குரங்குகளும் அங்கே வந்துடும். அந்த மனுஷன் 5 மணிக்கு வருவார். வந்த ஒரு பெட்டி நிறைய, அவ்வளோ பெரிய பெட்டி நிறைய வாழைப்பழம் எடுத்துகிட்டு வருவார். அந்த வாழைப்பழத்தை குரங்குகள் ஒவ்வொன்றா அவர் கையிலேருந்து வாங்கிட்டு போகும். குரங்குகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பசியை போக்குறதுக்காக ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கார். சாதுக்களுக்கு பசியை போக்குறதுக்காக காலையிலேயே காஃபி கொடுத்துட்டு போகிறவங்க எத்தனை பேர்? காலையிலேயே 7 மணிக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்துட்டு போகிறவங்க எத்தனை பேர்? குளிர்காலத்தில் 10 மணி 11 மணிக்கு டீ காஃபி கொடுக்குறவங்க எத்தனை பேர்? 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறவங்க எத்தனை பேர்? ஈவினிங் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு காஃபி டீ கொடுக்குறவங்க எத்தனை பேர்? இரவு இட்லி இல்லாட்டா ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்துட்டு போகிறவங்க எத்தனை பேர்? இதெல்லாம் கொடுக்கறது மனமும் கொடுக்குறாங்க, மனமும் ஏற்றுக்கிறாங்க. அந்த மிச்ச ஆகாரத்தை எடுத்துக்கிறதுனால அவங்க சரீரம் புனிதமடையுது, கொடுக்குறவங்களுடைய மனசும் புனிதமடையுது, வாங்கி சாப்பிட்றவங்களுடைய சரீரமும் புனிதமடையுது. சாமி வாழ்ந்தது பூரா மிச்சையில் தான் வாழ்ந்தார். தன்னை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணதே பிச்சைக்காரன் தானே அட்ரஸ் பண்ணார். அந்த பிச்சையில் என்னைய ஒரு தடவை கூட்டு போனார். இங்கே ஒரு கோயில் ராஜகோபுரத்துக்கு கீழே என்னைய உட்கார வச்சார். அந்த பிச்சைக்காரங்களுக்கு மத்தியிலே உட்கார வச்சார். எனக்கு சரியான கோபம். நான் வெள்ளை ஜொலியமாக இருக்கேன், இங்கே உட்கார வச்சுட்டாரே, நான் எப்படிப்பட்டவன், என்னை கொண்டே பிச்சை எடுக்க உட்கார வச்சுட்டாரேன்னு. சாமி அந்த அவருடைய சிரட்டையை அப்படி வச்சு அந்த விசிறியை அடை கொடுத்து, அதை ஆடாமல் இருக்கிறதுக்காக அடை கொடுத்து வச்சுட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டார். வரவங்க எல்லாம் பிச்சை போட்டு போகிறாங்க. என்னையை பார்த்தா மட்டும் முறைச்சிட்டு போனாங்க. எங்கேருந்து உட்காந்துருக்கான் யார்? ஏன்னா ஆள் விலை தொலைமா இருக்கான் அப்படின்ட்டு. சாமி சிலட்டெல்லாம் நிறைஞ்சு போச்சு. எல்லாருமே கோரஸாக கத்துறாங்க, அண்ணாமலையாரே பிச்சை போடு, சாமி பிச்சை போடு, சாமி பிச்சை போடு, தர்மம் போடு. இப்படி எல்லா குரல்கள். முதல்ல அவ்வளோ கோவப்பட்டவன் அந்த ரிதம் களியாக ஒரு ரிதத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிச்சை எடுக்கக்கூடிய குரலை கேட்டவுடனே எனக்கே ஒரு ஆசை, நம்மளும் பிச்சை கேட்போம்மான்னு.
ஆனால் சாமி கேட்டால் நம்மளும் கேட்போம் அப்படின்ட்டு சாமி பார்த்தேன். அது வரைக்கும் என்னை பார்க்காத சாமி, நான் கோபமாக இருக்கும்போது என்னை பார்க்காத சாமி, நான் பிச்சை எடுக்கலாமா பிச்சை கேட்கலாமான்னு நினைக்கும்போது என்னை பார்த்து ஒரு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு பார்சாரதி, இந்த சிரட்டையில் இருக்க காசெல்லாம் இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு, பண்ணிவிட்டு வா போகலாம். அங்கேருந்து போயாச்சு. சாமி சொல்லிட்டு வந்தது என்ன சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார் தெரியுமா? வி ஹாவ் எ ஒர்க் இன் த டெம்பிள், லெட் அஸ் கோ அண்ட் டூ தட் ஒர்க். மை ஃபாதர் ஹாஸ் கிவன் எ ஒர்க்கு, அந்த ஒர்க்கை போய் செஞ்சுட்டு வரலாம். அப்பா ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை கோயிலில் போய் செஞ்சுட்டு வரலாம். என்ன வேலை? பிச்சை எடுக்கிற வேலை. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு இதை, அது நம்ம நாட்டில், நம்ம பாரத திருநாட்டில் இதை தடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணவன் எப்பேற்பட்ட ஒரு பிரகஸ்பதியாக இருந்திருப்பான். ஐயோ பாவம் அவன். அவனுக்கு இந்த கலாச்சாரத்தை பற்றி, இந்த தாத்பரியத்தை பற்றி, இந்த பிச்சைங்கிற ஒரு மகத்தானவரை பற்றி, மகத்தான ஒரு காரியத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம இறைவனுக்கு பேரே பிச்சாண்டவர். இந்த தாத்பரியங்கள் எதுவுமே தெரியாமல் ஏதோ 2 படிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. படித்த அறிவாளிகள் நமக்கு தேவையில்லை, விவேகமுள்ள ஞானிகள் தான் தேவை. இந்த அறிவாளிகளால் நமக்கு இடைஞ்சல்கள் தான் நிறைய வந்திருக்கு. விவேகமுள்ள ஞானிகள் நமக்கு வந்து ஆடினாங்கன்னா உன்னதமான நிலைக்கு போயிருந்திருப்போம். பரவாயில்லை, இப்பயும் ஞானிகள் நம்மோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுடைய பாதையில் போயிடுவோம். பிச்சை வாங்குறதும், பிச்சை எடுக்கிறதும், பிச்சை கொடுக்கறதும் உன்னதமான தர்மங்கள்.